ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். டுடே ரெசிபி வந்து ரொம்ப ஃபேமஸான ரோட்டு கடை தண்ணி சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாமா. வந்து ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வெடித்ததுக்கப்புறம் 2 ஸ்லைஸாக வெட்டின வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். தேவைக்குன்னு கல்லுப்பையும் போட்டு நம்ம வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது வந்து வதக்கின வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நேரம் சூடு ஆறணும். சூடு ஆற வரைக்கும் நம்ம வந்து இட்லி ரெடி பண்ணிக்கலாம். இட்லி ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம ஆறின வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பக்கத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. மத்தியானம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதில் கொஞ்சம் இருந்துச்சு, அதை பிள்ளைங்களுக்கு சூடு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது வரைக்கும் நம்ம இட்லியும் ரெடி ஆயிரும், நம்ம தண்ணி சட்னியும் ரெடி ஆயிரும். இப்போ இட்லி வெந்துருச்சு. இப்போ வெந்த இட்லியை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கலந்து அதோடு ஊற்றி கொதிக்க விடணும். நம்ம அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதோடு கிளறிக்கலாம். நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் இந்த தண்ணி சட்னி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு வச்சுருந்த மாவில் ஒரு கப்பில் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிட்டு இந்த தண்ணி சட்னியில் நம்ம ஊற்ற போகிறோம். ஃபைனலாக ஊற்ற போகிறோம். இது தாங்க வந்து ட்ரிக்கு. ஹோட்டலெல்லாம் இந்த ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது செஞ்சிங்கன்னா அப்படியே ஹோட்டலில் டேஸ்ட்டில் அந்த தண்ணி சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். அதை போட்டுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தலையை தூக்கி இறக்கணும். அவ்வளோதாங்க, ரோட்டு கடை தண்ணி சட்னி ரெடிங்க. கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.